பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம், இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு வா. எங்கே வானா நம்ம இங்க உள்ள போய் பார்க்க போறோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு வா அப்படிங்கிறத. கர்த்தர் என்னை எல்லாரையும் அழைக்கிறார், வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். சரி, மார்க் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். 21வது வசனத்தினுடைய பின்பகுதி. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஒரு ஐசூரியவான் கர்த்தரிடத்துல கேட்கிறான். கேட்டு, நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறான். கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கைக்கொள் என்று சொல்லும் பொழுது அந்த ஐசூரியவான் சொல்கிறான், எல்லாமே சிறு வயதுல இருந்து நான் கை கொண்டுதான் இருக்கிறேன்னு சொல்றான். சொல்லும் பொழுது அதை கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்த 10 கட்டளைகளை கர்த்தர் சொல்லும் போது, இது என்னுடைய சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் அன்பு கூறுகிறார். அவ எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கக்கூடிய மனுஷன், ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று அவனுக்கு சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவன் யோசிக்கிறான், இத்தனை காலமா நான் இவ்வளவு ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறேனே, இன்னும் என்னிடத்துல என்ன குறை உண்டுன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் நினைக்கிறான், என்னிடத்துல என்ன குறை இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்தை, புதிய ஏற்பாட திருப்பி நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்களை கூப்பிடும் போதா இருக்கட்டு, இன்னும் பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தர் சொல்லுகிற காரியங்களா இருக்கட்டு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வான்னு தான் ஏசப்பா கூப்பிடுறாரு. இந்த நாட்கள்ல சிலுவையை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அநேகருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து விரும்புறது, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. சிலுவை தூக்குறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு. சிலுவை தூக்குறதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஆனா அந்த குறைய ஆண்டவர் கொடுக்குறாரு. அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான். நம்ம வேதத்துல வாசிக்கும் போது அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான். மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலையும் பர்ஃபெக்டா இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைகள் கீழ்ப்படுகிறான். ஆனால் அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்கிறார், உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு நீ அதை தரித்திரக்கு கொடுத்து விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. அது சும்மா வராத, உன் சிலுவை எடுத்து கொண்டு வா என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, அன்னன்னைக்குள்ள பாடு, அன்னன்னைக்கு போதும். தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவரே அன்னன்னைக்குள்ள படி எனக்கு அளந்து தாருங்க ஏசப்பா. நான் ஒருவேளை நீங்க எனக்கு அதிகமா தந்து நான் உங்களை மறுதளிச்சிடக்கூடாது, நீங்க குறைவா தந்து நான் உங்களை விட்டு போயிடக்கூடாது. அதனால எனக்கு அன்னன்னைக்குள்ள படி அளந்து தாருங்கன்ட்டு அந்த தாவீது ராஜா கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேக இடத்துல அன்பு கூறுகிறார் ஏசப்பா எல்லாரிடத்துல அன்பு கூறுகிறார். ஆனா எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கலையே. சிலரிடத்தில் ஆண்டவர் அன்பு கூறுகிறார். அன்பு கூர்ந்த நாட்கள் சொல்லுகிறார், உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நீ மனதை வைத்து. அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், மத்திகேடனேன் என்று. இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா, சும்மா வராத, உன் சிலுவை எடுத்து கொண்டு வா என்று இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதுல 21, 22 அதுல சீஷர்களிடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். அவருடைய சீஷரில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை முன்பு போய் நான் ஆமேன் அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். நிறைய சாக்கு போக்கு. கர்த்தர் இந்த நாட்கள்ல ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அநேக சாக்கு போக்குகளை சொல்லிக்கிட்டு, எனக்கு அங்க 1.5 லட்சம் ரூபா கடை இருக்குது, அந்த கடத்தை கட்டாம என்னால ஊழியத்துக்கு வர முடியாது, என் பிள்ளையோட காரியங்கள் இருக்குது, என் அம்மாவுடைய காரியங்கள் இருக்கு, என் அப்பாவுடைய காரியங்கள் இருக்குது, என் சகோதரர்களை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு, இத்தனை காரியங்களை வச்சுட்டு நான் எப்படி இயேசுவை பின்பற்றி வர முடியும்? அப்படித்தானே எல்லாருடைய கேள்வி மார்க் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் சொல்கிறார், அதன் காரியம் அந்தந்த நாட்களில் நடக்கும். ஆனால் நீ என்னை பின்பற்றி வா, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த நாட்களில் அழைக்கிறார். அவர்கள் சீஷர்களை பொறுத்த வரைக்குமே நம்ம பின்னாடி பார்க்க போறோம், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே,
கர்த்தருக்கு பின் செல்லும் பொழுது நமக்கு மேலான ஆசீர்வாதம். இந்த நாட்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவர் இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, பெரிய பெரிய பங்களா கட்ட வைக்கிறாரு, பெரிய பெரிய லட்சுரி கார்கள் வாங்க வைக்கிறாரு, அப்படி இப்படி கோடி கணக்குல செலவு பண்ணி பிள்ளைகளுடைய திருமணங்களை ஊழியர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒண்ணு சொல்லட்டா, இது பரிதாபத்துக்குரிய காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இயேசு அழைத்தார் என்று சொல்லி வருகிறார்கள் ஊழியத்துக்கு. வந்ததுக்கு பிறகு ஆண்டவர் சிலுவை எடுக்க சொன்னார் இல்லையா? இந்த நாட்களில் சிலுவை எடுக்கக்கூடியவர்கள் கிடையாது பிள்ளைகளே. பிரம்மாண்டமாய் ஒரு மகளுடைய கல்யாணம் வந்துட்டா சரி, ஒரு மகனுடைய கல்யாணம் வந்துட்டா சரி, பிரம்மாண்டமாய் எக்கச்சக்கமாய் செலவழித்து கோடி கணக்குல செலவழித்து திருமணங்கள் நடத்துகிறார்கள். நான் ஒண்ணு கேட்கட்டா, அதுல ஏதாவது ஒரு ஏழை வருகிறார்களா? ஏழை ஜனம் வருகிறதா? ஒண்ணு பார்த்தா அந்த இலை எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அந்த அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்க, இலை எடுக்கிறவங்க, துடைக்கிறவங்க, கூட்டுறவங்க, இவங்க தான் வருவாங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கல்யாணங்களில் நீங்கள் ஏழைகளை வரவழைக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு விருந்து பண்ணுறன்னா ரோட்டோரங்களில போய் ஊனர்களையும் சப்பானிகளையும் ஏழை ஜனங்களை நீ அழைத்து கொண்டு விருந்து போடுங்கிறாரு. இந்த நாட்கள் யாரு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான்னா யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்கள் கேட்கிறார், எவ்வளவு பிரம்மாண்டமாய் கோடி கணக்குல நீ சொத்தை சேர்த்து வச்சு பிரம்மாண்டமாய், அதுவும் உன்னோட லெவலுக்கு தக்க நாட்களை தான் நீ மேரேஜ் கூப்பிடுற. உன்னுடைய பாரம்பரிய ஏழை ஜனங்கள் உன்னுடைய திருமணத்துக்கு வருகிறார்களா? உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு வருகிறார்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நீ கண் வைத்து உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னோடு கூட நாசமாய் போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்பு, உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு தரித்திரக்கு கொடுத்து விட்டு, தரித்திரவை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. ஆண்டவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான். ஏழைகளை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிற கர்த்தர். பார்த்துங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால நம்மளை பிரபலமா வெளியில காட்ட ஆசைப்படுறோம். எப்படி தெரியுமா? பெரிய பெரிய கல்யாணங்கள் வைத்து பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போய் அது இதுன்னு சொல்லி நம்மளை பிரம்மாண்டமா காட்ட விரும்புறோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலக ஜனங்கள் பிரம்மாண்டமாய் காட்ட விரும்பினார்கள். இயேசு அந்த இடத்துல இருந்து மறைந்து போய்விட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்லாம் மறைய மாட்டாங்க. கொட்டை எழுத்துல போட்டு பெரிய பிக்சரா வால் போஸ்ட் அடிச்சு அப்படியெல்லாம் வச்சாதான் ஊழியக்காரனுக்கு ஒரு கெத்து அப்படி இருந்தா தான் அவன் ஊழியக்காரங்களா வரும்பொழுது அப்படி ஒரு கனமா இருக்கும். தூக்கி தலையில அது வச்சுக்கிறாங்களா, ஒரு நாள் பொத்துன்னு கீழே தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அன்பு கூறுகிறார். அநேக இடத்துல கர்த்தர் அன்பு கூர்ந்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்று, நான் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ 4-5 பொண்டாட்டி, 4-5 காரு, நான் ஒண்ணு கேட்கட்டா, உனக்கு அவ்வளவு பணம் இருக்குதே, அவ்வளவு பொருள் இருக்குதே, ஒழுங்கா இருக்கிறியா? நீ ஒழுங்கா இருக்கிறியா? உனக்கு ஆண்டவர் அதிகமா தருகிறாருன்னு என்று சொல்லி நீ அநேக பொண்களை கட்டி கொண்டிருக்கிற, இல்லைன்னா விபச்சாரத்துல விழுகிற, ஏதோ ஒரு காரியத்துல நீ விழுந்து கொண்டிருக்கிறாய். பண திமுரு இதெல்லாம் மக்கள்கிட்ட காணிக்கை வாங்கி ஒழுக்கமா செய்யற காரியங்கள் கிடையாது. ஆபாசமான துணிமணிகள் போட்டு இந்த பெண்கள் நடக்கிறாளுங்க. இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் தன்னை பிரபலமாக காட்ட விரும்பி கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து அந்த இடத்துல ஏழைகளுக்கு அனுமதி இல்லாதபடிக்கு அவங்க ரேஞ்சு சொத்து வச்சிருக்கிறவங்களை தான் அந்த மேரேஜுகள்லாம் கூப்பிட்டு அவங்கள கனம் பண்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாமே ஏசப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு இடத்துல அன்பு கூர்ந்து தானே உன்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு. நீ ஊழியத்துக்கு வரும்போண்ட என்ன இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படித்தானே வேதவசனம் சொல்லுகிறது. உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்ன சொன்னாரு? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? கர்த்தருடைய வார்த்தை எங்க போச்சுது? கர்த்தருடைய வார்த்தை செத்து போச்சுதா? கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமி ஒளிந்து போனால் கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு மாறாதுங்க. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தை, ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்பி அநேகர் கேட்டிலும் கண்ணிலும் சிக்கிக் கொள்கிறார்கள். பணம் இன்னும் வேணும். எதுக்குங்க?
கர்த்தர் மக்கள் மூலமா காணிக்கை கொடுக்குறாரு, தசம பாகங்கள் கொடுக்குறாருன்னு அநேக ஊழியக்காரர்கள் காணிக்கையே தசம பாகங்களே வாங்குறீங்க. இதுல வர உற்சாக பலி, காணிக்க பொருத்தனை, அநேக காரியங்கள் வாங்குறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டா கர்த்தருடைய பிள்ளை, இந்த காணிக்கை காசெல்லாம் ஒரு நாள் கணக்கு கேட்கப்படும். ₹1 கூட கணக்கு கேட்பாரு ஆண்டவர். ஏனென்றால் அவருடைய பணம். நீ இங்க எடுத்து லிப்டிக் அடிச்சு டெய்லி மாடலா ட்ரெஸ்ஸ போட்டு உன்னுடைய ஆடம்பரத்தை நீ கொண்டு மேடையில் நின்று காட்டிட்டு இருந்தீன்னா கணக்கு கேட்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மற்ற காரியங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். கர்த்தர் அழைத்து விட்டாரா, கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன பார்த்து கொள்வார்னா, நீங்க என்ன காரியத்தை கடன் பிரச்சனையோடு இருந்து, ஒரு பிரதர் சாட்சி சொன்னார், 25 லட்சம் ரூபாய் கடன் கர்த்தர் அழைத்தாருன்னு சொல்லி வந்து விட்டாரு. அந்த 25 லட்சம் ரூபாயை கர்த்தர் அடைக்க கர்த்தர் உதவி பாராட்டி இருக்கிறார். சிலவங்களுக்கு லேட் ஆகும், சிலவங்களுக்கு உடனே காரியங்கள் நடக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், சிலவங்களை இன்னும் கர்த்தர் ஊழியத்துல வளர்த்தி ஊழியத்துல கொண்டு வந்து அநேக ஆத்துமாக்கள் நம்மளை புரோஜனம் ஆக்குனதுக்கு பிறகு நம்மளை எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நம்மளை நேர்த்தியா நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் ஆசை பாசங்கள் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவ ஆவியானவருக்கு இந்த காரியத்தை உணர்த்துறாரு. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய கொண்டு போனாங்கல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, அறைய கொண்டு போகும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை வரைக்கும் கிழித்து அவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. அந்த சிலுவை அவ்வளவு வெயிட்டா பார்த்துக்காங்க. அந்த சிலுவை அவர் அவளை தூக்க முடியாத அளவுக்கு அந்த சிலுவையினுடைய வெயிட். துணைக்காக ஒரு சீஷன் போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அதே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உனக்கு ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறேன், அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு மட்டும் என்னை பின்பற்று, வேற எதையும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதே என்று வேதவசனம் சொல்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம், ஆமென், லூக்கா 5:11 அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நான் ஒண்ணு கேட்கட்டா, அந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் சொந்த போட்டு சொந்த வலை, அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். சொந்த வலை சொந்த போட்டு தொழில் அப்படியா பிரம்மாண்டமா போயிருக்கும், அவ்வளோ நல்லா போயிருக்கும். ஆனா இயேசு அந்த நேரங்களில இயேசு கூப்பிட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக அதுல பாருங்களேன், எனக்கு பிடிச்ச வேர்டு, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரம்ப ஊழியங்கள் போடுறதுக்கு காலைல செப்பல் கூட இருக்காது, அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா ஏசப்பா செப்பல் போடாம ஊழியம் செய்யன்னு சொல்லல. செப்பல் போடணும், நல்ல துணி போடணும், நீட்டான ட்ரெஸ் போடணும், எல்லாமே கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஊழியத்துக்கு வாகனம் தேவைத்தான், ஒரு வாகனம் இருக்கிறது தப்பு கிடையாது, வாகனம் தேவைத்தான். எல்லாமே கர்த்தர் நமக்கு இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அதை சிலர் மிஸ்யூஸ் பண்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, மிஸ்யூஸ் பண்றாங்க. நாட்கள்ல ஊழியங்கிற பேர்ல அநேக அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இதெல்லாம் மக்கள் கண்ணார காங்குறாங்க, கண்டுகிட்டு திருப்பியும் போய் பாதாள குழியில போய் விழுகுறாங்க. அதான் ரொம்ப வருத்தமான காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க சீஷர்களை இயேசு அழைக்கிறார், மீன் பிடித்து கொண்டிருக்கிறவர்களை இயேசு அழைக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு இயேசு போதும், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு எல்லா காரியத்திலும் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி இயேசுக்கு பின் சென்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 9:23 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப இயேசு கிறிஸ்துக்கு அழைக்கிறாரு. அநேகர் போக ஆசைப்படுறாங்க. அநேகருக்கு இயேசு கிறிஸ்துனா ரொம்ப பிடிக்கும், இயேசு கிறிஸ்து சொல்றது மாதிரிலாம் கீழ்ப்படியணும்னு அநேகருக்கு விருப்பம். ஆனா இந்த வசனத்துல ஏசப்பா சொல்றாரு, லூக்கா 9:23, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒரு ஆள 2 ஆள் இல்லைங்க, எல்லாரையும் நோக்கி சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அனுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு நிறைய பேர் போதிக்கிறது என்ன தெரியுமா, ஏசப்பா நமக்காக தரித்திரரானார், நம்மள ஐஸ்வர்யவான்களாக்குறதுக்காக அவர் தரித்திரானார். இதெல்லாம் ஒரு தெளிவில்லாத ஒரு ஆவி, பொல்லாத ஆவி. ஆண்டவர் தரித்திரர் ஆனாருங்க,
எதற்காக நம்மளை ஐஸ்வர்யவன் ஆக்க அவர் தரித்திரரானார்? நம்மளை நித்திய ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யவன்களாய் மாற்ற அவர் இந்த பூமியில தரித்திரரானார். இன்றைக்கு என்னன்னா, அவர் சிலுவை சுமந்தது ஏன் நீ ஒன்னு ஐஸ்வர்யவன் ஆக்குறதுக்கு அவர் சிலுவை சுமந்தாரு. ஒன்னு ஐஸ்வர்யன் ஆக்கி கொண்டு கொப்பரை தூக்கி கொண்டு வைக்கிறதுக்கு ஐஸ்வர்யன் தரித்திரரானார். சிலுவையை சுமந்தார் இயேசு. உன்னுடைய பாவங்களுக்காக உன்னுடைய சாபங்களுக்காக தான் இயேசு சிலுவை சுமந்தாரு. அந்த அறிவு கிடையாது. ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்கு இயேசு தரித்திரரானாராம். அவரு போய் சிலுவை சுமந்தாராம். என்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் நமக்காக தரித்திரரானது நம்மளை நித்திய ராஜ்யத்துக்குள்ளாய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதற்காக. நம்ம அந்த ஐஸ்வர்யத்துல நம்ம போக வேண்டும். இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்துல எப்படி போதிச்சு அவன் 5 பொண்டாட்டி, அங்க 5 வீடு, இங்க 5 வீடு, பொல்லாத கேடுகட்ட ஊழியக்காரனா மாறிக்கொண்டிருக்கிறாங்க. செழிப்பின் உபதேசம், கேடுகட்ட ஊழியம். இது கர்த்தருடைய ஊழியம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய ஊழியம் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி தெரியுமா இருக்கும்? பாடுகளின் மத்தியில் ஊழியத்தை செய்யணும். ஆண்டவருடைய வசனம் ஒருபோதும் மாறாதுங்க. சத்திய வசனம் ஒருபோதும் மாறாது. புரட்ட கண்ண கள்ள ஓனாய் வந்தாச்சு. தரித்திரரானாரா? எதுக்கு தரித்திரரானாரு? தரித்திரம் எதுக்கு ஆனாருன்னா, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக அநியாயமும் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தனால அவர் தரித்திரராய் என்ன செஞ்சாரு? சிலுவையில மறைச்சு செத்தாரு, உயிர் தெளிந்தாரு. அதுக்கு அடுத்து இவரை கொண்டு ஐஸ்வர்யவான் அந்த உலகத்தை வேணாலும் வாங்குவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்துல எதை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன கேட்கிறாரு இல்லையா? அண்ணன்னைக்குள்ள கூட அண்ணனைக்கு போதுங்கிறத சொல்றாரு. உனக்கு உணவு இருக்கா, உடுக்க உடை இருக்கா, போதுங்கிறாரு. இதை விட என்னது வேணும் நமக்கு? என்ன வேணும்? அங்க இங்கன்னு பங்களாவை கட்டி போடுறது, கூப்பாட்டி பப்பாட்டிக அப்படி எல்லாவளையும் கொண்டு வச்சு அந்த அங்க வச்சு கூத்தாடுறது, கும்மாளம் போடுறது, கேடு கட்ட ஊழியக்காரனுங்க. கத்தர் எதுக்காக அவனை ஊழியத்துக்கு அழைச்சாரு? கத்தர் எதுக்கு அவனை ஊழியத்துக்கு அழைச்சாரு? எதுக்குடா அவனை ஊழியத்துக்கு அழைச்சாரு? கர்த்தர் அழைச்சாருன்னா உண்மை உத்தமா ஊழியம் செய்யணும். உன்னோட கேடு கட்ட காரியங்கள் எல்லாம் கொண்டு குப்பையில போடு. ஊழியம் செய்யறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. நான் இன்னைக்கு சொல்லுவேன், வப்பாட்டிகளை வச்சுக்கொண்டு நீ ஊழியம் செய்யறேன்னா நீ ஊழியம் செய்யாத. வெளியில ஓடி போயிருந்தா நான் உனக்கு கட்டளை கொடுக்குறேன். ஏசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள தேவன். அவரு எந்த ஒரு கேடு கெட்டவனையும் விட்டு வைக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இப்படி எல்லாம் இந்த ஊழியக்காரனுங்க செய்வானுங்கன்னு இயேசுக்கு ஆல்ரெடி தெரியறதுனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லாவற்றையும் விட்டு நீ என்ன பின்பற்றினாரு. இன்னைக்கு எல்லாம் வேணும். இயேசு ஆரம்பத்துல ஊழியத்துக்கு அழைக்கும் போது இயேசு வேணும். எல்லாம் ஆண்டவர் தந்ததுக்கு அப்புறம் இயேசு வேண்டாம். எல்லாம் எனக்கு இது போதும், அது போதும். என்ன 5 பொண்டாட்டி இருக்கிறாள்ல, 10 பொண்டாட்டி இருக்கிறாள்ல ஒரு ஊழியக்காரனுக்கு, அது போதும். இந்த ஊழியக்காரனுக்கு பொண்டாட்டி மாதிரி என்ன செய்யறாளுங்க தெரியுமா? அவ்வளோ கோடி சூரியா ஆடம்பரமா வாழணுங்கிறதுக்காக கணவன் என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுகிற காரியங்கள் கிடையாது. பேசிக் தரமான காரியங்கள் இந்த நாட்களில் ஊழியக்காரருடைய மூலமா நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னை பின்பற்றி எனக்கு ஊழியம் செய்வாயானால் எல்லாவற்றையும் விட்டு எனக்காக ஓடிவா என்று கர்த்தர் அழைக்கிறார். நாட்கள் அநேக பரிசுத்தவான்கள் அப்படி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு தெரியாது. பிரபலமா இருக்கிறவன் நமக்கு எல்லாம் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனா மறைமுகமாய் கர்த்தருக்காக நான் செத்தாலும் சாவேன் என்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மரித்தும் இருக்கிறார்கள், இன்னும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, அனுதினமும் சிலுவை எடுக்க சொல்றாரு. அனுதினமே எவனும் சிலுவை எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ அவனுக்கு சுகபோகமா வாழணும். ஒரு சபை மாதிரி கட்டி அங்க ஒரு 10-100 ஆத்துமா வந்த உடனே அவனுக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டுக்கிறார். அதான் அந்த நாட்கள்ல சோதோம் குமோராவுல என்ன நடந்ததோ அதே போல நம்ம பூமியில நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊழியக்காரனுக்கு கர்த்தரை அழகா படைத்தார், ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று படைத்தார். அந்த வரமுறைகள் எல்லாம் மாற்றி ஊழியக்காரர்களுடைய மத்தியிலே இந்த நாட்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா, இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை பிசாசு கொண்டு விதைத்து கொண்டிருக்கிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. மத்தேயு 20ஆம் அதிகாரம், மத்தேயு 20:34 வசனம். மத்தேயு 20:34 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 20:33 இயேசு அந்த குருடர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதுல அந்த குருடர்கள் ஆண்டவர் அந்த குருடர்களுக்கு பார்வையெல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு பிறகு 34வது வசனத்துல இயேசு மனதுருகிறாரு. நாட்கள்ல இயேசு ரொம்ப இறக்க குணமுள்ளவர். பார்த்துக்கங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அநியாயத்திலும் நான் ஒரு சகோதரன் சாட்சி சொன்னதை கேட்டேன். இந்த நாட்களிலே நான் குடிப்பழக்கத்துக்கு கஞ்சா, அதுக்கு இதுக்கு ஆபாசமான காரியங்கள் எல்லாத்துக்கும் நான் அடிமைப்பட்டு கிடந்தேன். என்னை விட்டு இயேசு போயிடட்டும், நான் பாவத்துக்கு அடிமையா இருந்துட்டு போயிடுறேன், அந்த ரேஞ்சுக்கு வரும்பொழுது கர்த்தர் அவரை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அந்த சகோதரர், ஒரு வாலிப பையன், அந்த பையனிடத்தில் கர்த்தர் அவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். அன்பு கூர்ந்து மனதுருகி அந்த சகோதரன் அழைத்திருக்கிறார். இதே போலதான் இந்த நாட்கள் அநேகர் மேல் கர்த்தர் மனதுருகி ஊழியத்துக்கு அழைக்கிறார். அழைத்து இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ கர்த்தர் சொல்லுகிறாரு, 2 பாதைகள் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2மே பாதை தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம எந்த பாதைக்கு பின் செல்கிறோங்கிறதா நமக்கு பேச்சு. ஒரு பக்கத்தில் சாத்தான் வழிவாசலை திறந்து வைத்திருக்கிறான், இன்னொரு பக்கம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் நித்திய ராஜ்யத்துக்குள் போவார்கள். நான் ஒண்ணு கேட்கட்டா கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்களே, ஊழியக்காரர்களை பார்க்கிறீங்களே, அவர்கள் எல்லாம் இடுக்கமான வாசல் வழியை தான் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று பாருங்கள். அதுதான் உண்மையான ஊழியம். இடுக்கமான வாசல், வழி நெருக்கமும் இடுக்கமா இருக்கும். நம்ம ஒரு பாதையில் நடந்து போகும் பொழுதெல்லாம் வேதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துயரங்கள் வரும், பாடுகள் வரும், ஏன் மரணங்கள் கூட வரும். எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். இந்த மாதிரி ஐஸ்வர்யம், காட்டு ஷூட்டு, ஆடம்பரமான ஆடை அலங்காரங்கள், மேக்கப்புகள், பியூட்டி பார்லர்கள், இந்த மாதிரிலாம் கேடுகட்ட காரியங்களை இந்த ஊழியக்காரர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அந்த குருடர்களுக்கு பார்வை அடைந்தது. இந்த உலக பிரகாரமான வாழ்கிற மக்கள் குருடராய் இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களை கர்த்தர் தொட்டு அவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். பார்வை கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குருடர்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவருக்கு பின் சென்றார்கள். ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:38வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். சரி, ஆமேன். இந்த நாட்கள்ல மனைவி அதிகமா நேசிக்கிறாங்க, பிள்ளைகளை வெறித்தனமா நேசிக்கிறாங்க. இப்படி உலகத்துக்குரிய இப்போ ஒரு வீடு இடிந்து போயிருச்சா, அந்த வீட்டின் மேல அவ்வளோ ஒரு இச்சை, அது இடிஞ்சு போயிடுச்சுன்னா தாங்க முடியல. சிலருடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய மரணங்கள் நேரிடும். குழந்தைகளுடைய மரணங்கள் ஆக்சிடென்ட்கள் மூலமா, இப்ப சில வியாதிகள் மூலமா குழந்தைகள் மரிப்பார்கள், மனைவிமார்கள் மரிப்பார்கள், கணவன்மார்கள் மரிப்பார்கள். இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் வரும்போது சிலவங்க மெண்டல் ஆயிடுவாங்க. மெண்டல்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் மாறிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அப்படின்னா கர்த்தரிடத்துல அவங்களுக்கு அந்த கர்த்தரோடு உள்ள உறவு அவங்கள்ட்ட இல்லை. பார்த்துக்கங்க, சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றாத ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது ஒட்டஞ்சு போயிடுவாங்க. சில ஆட்கள் எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட இருக்கிறாங்க. குடும்பத்துல ஒரு இழப்பு வந்த உடனே அப்படி ஆயிடுறாங்க. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது சகோதரர்களையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சரி, 38வது வசனம், மத்தேயு 10:38, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்லன்ட்டாரு. எனக்கு பாத்திரம் நல்லன்ட்டாரு. ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீ சிலுவை எடுக்காம, நீ கஷ்டப்படாம நீ இந்த ஊழியத்தை செஞ்சினா எனக்கு பாத்திரனே இல்லை. அன்னைக்கு கர்த்தாவே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று போய் கெஞ்சினார்களே, அந்த ஒரு கூட்டத்துலதான் நீ இருப்ப. கர்த்தர் சொல்லுகிறது, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதான் எனக்கு பாத்திரனே கிடையாதுன்ட்டாரு. அதுல இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. உடனே ஐயோ, சிலுவைனா நாங்க ஐஸ்வர்யவானா இருந்தாலும் எங்களுக்கு பலவிதமான வேதனைகள் வருகிறது, பலவிதமான பாடுகள் வருதுன்னு சொல்றியா? ஏன் நீ ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் விட்டு தரித்திரக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நீ ஐஸ்வர்யவானா இருந்துகிட்டு நீ உள்ள பாவத்தின் கிரியலெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் எனக்கு இந்த ஓத்திரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாருன்னா அது ஒத்துக்க முடியாத விஷயம். அது உன்னுடைய சீர்கேடுகள்னால பிரச்சனை. ஆண்டவர் இந்த நாட்கள் சொல்லுகிற வார்த்தை, எல்லாவற்றையும் விட்டு
நான் உனக்கு கொடுத்திருக்கிற சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் சிலுவை எடுக்கலைன்னா நீ எனக்கு பாத்திரனா இருக்க மாட்டேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். ஊழியம் செய்கிறவன் அவரை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறவன் கர்த்தரை பின்பற்ற கடவன். கர்த்தர் இந்த பூமியில எப்படி ஊழியம் செய்தாரு? நமக்கு ஒரு முன்னோடி அவர்தான். அவருடைய வாழ்க்கை அடி சுவடுகளை நாம் வாசித்து அவர் நடந்த பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதை என்ன அப்படின்னா, சிலுவையை தூக்குகிற பாடுகள் தான் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. சொகுசா வாழுகிற வாழ்க்கை அவர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. சில வீடுகள்ல சில ஊழியக்காரர்களுடைய மனைவிமார்கள் முட்களா இருப்பாங்க, குத்திக்கிட்டே இருப்பாங்க, எழும்ப முடியாது அவர்கள்னால. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியத்துல எழுப்பி பிரகாசிக்கணும்னு நினைப்பாங்க. தாய்கள் மூலமா தாய் இருப்பாங்க, அவர்கள் மூலமா என்ன செய்யும் அப்படின்னா அந்த முள் குத்தப்படும். மனைவிகள் மூலமா அந்த முள்கள் குத்தப்படும். பிள்ளைகள் மூலமா முள்கள் குத்தப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்றாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் என்னை பின்பற்றுன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. நாட்கள்ல யாரமோ எவனையோ எவ்வளையோ பின்பற்றி போறாங்க. அப்படிதான் ஊழியம் நடந்து கொண்டிருக்கு. கர்த்தரை பின்பற்றி போகிறது சொற்ப ஜனங்களா இருக்கிறார்கள் என்று கர்த்தர் இந்த நாட்களே சொல்லுகிறார். சரி, அழைச்சிட்டாரு, கர்த்தர் அழைச்சிட்டாரு. நிறைய பேரை கர்த்தர் அழைக்கிறாரு. அழைச்சிட்டு என்ன சொல்றாருன்னா போங்கன்னு சொல்றாரு. அழைச்ச தேவன் போவாங்கன்னு சொல்றாரு. அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2. ஆண்டவர் அபிஷேகிக்கிறார் சில ஊழியக்காரர்கள். உண்மை உத்தமாய் ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அபிஷேகிக்கிறார் அவர்களை. இப்போ லூக்கா 9:1-2 அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்கள் வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இது நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்க்கிறோம்னா, அனுப்புகிற காரியம். அழைக்கிறார், அழைத்து சிலுவை கொடுக்கிறார், சிலுவை கொடுத்து அனுப்புகிறார். சிலவங்க சிலுவை வாங்கிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அநேகர் எனக்கு தெரியும், பறித்து போன பரிசுத்தவான்கள் அநேகர் இருக்கிறார்கள். சிலுவையை சுமந்து 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 கர்த்தருக்காக மரித்த பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். சிலுவையை சுமக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை, சிலுவையை சுமக்கக்கூடியவர்களை உண்மையாய் அனுப்புகிறார். அவர்கள் உண்மையுமாய் உத்தமமாய் எனக்கு ஊழியம் செய்வார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். இந்த கள்ள நாய்கள், அநேக ஓநாய்கள் வந்துருச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அதுகளுக்கு நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கட்டும். நம்ம என்ன செய்யணும்னா அவர்களுக்காக ஜெபிக்கணும், ஜெபத்துல போராடணும். அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். வேற ஒண்ணும் நம்மளால செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கர்த்தருக்காக உண்மையாய் வைராக்கியமாய் ஓடுகிறவர்களை கர்த்தர் இந்த நாட்களை வரவழைக்கிறார், அனுப்புகிறார். போங்க, நான் சகல அதிகாரமும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அந்த நாட்களில் பேதுரு, யோவானும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒன்று கேட்கட்டாங்க, அவங்களாம் எவ்வளோ கோடீஸ்வரனா வாழ்ந்திருக்கலாங்க, எவ்வளோ கோடீஸ்வரனா வாழ்ந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அந்த பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள், பொண்ணும் வெள்ளி எங்கள்கிட்ட இல்லப்பா, எதுவுமே பணமோ காசோ எங்கள்கிட்ட இல்லப்பா, எங்கள்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறப்பா, நஸ்ரே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நடன்னு சொன்ன உடனே அந்த மனிதன் எழுப்பி நடக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லா தகுதியாயிராது என்று வேதவசனம் சொல்கிறது. எல்லாம் தகுதியாயிருக்காது. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருந்து கர்த்தர் அனுப்புற ஊழியத்திலே உண்மை உத்தவமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. இது ஒரு பெரிய பரிசுத்தவானை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவரு கர்த்தர் போனாரு, போயிட்டாரு. சொன்ன உடனே போயிட்டாரு. பாருங்களேன், அவர்கிட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக சொன்னாரு. நீ எதையும் கொண்டு போக கூடாது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போ என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு தெரியுமா? நம்முடைய ஆபிரகாம். அவர் என்ன செஞ்சார்னா, ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லிட்டாரு. போனார் இல்லையா? கர்த்தர் கீழ்ப்படிஞ்சவர் போனார் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா இருந்தாரா? நான் கேட்கிறேன், நல்லா இருந்தாரா? அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா தான் இருந்தாரு.
என்ன செஞ்சாரு, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தமான இடங்களை கர்த்தர் கொடுத்துட்டு அவரை ஆசீர்வதிச்சாரு. ஆனாலும் கர்த்தர் அங்கே அவரை சோதித்தாருங்க. கர்த்தர் அங்கே அவரை சோதித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி சோதிச்சார் தெரியுமா? ஆதியாகமம் 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இது அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அனுப்பிட்டாரு பாருங்களேன். கர்த்தர் சொன்ன உடனே ஆபிரகாம் கிளம்பி போயிட்டாரு. போன உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னா, கீழ்ப்படிஞ்சு போறாங்க. இந்த நாட்கள்ல கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது கீழ்ப்படிஞ்சு போகிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில, பரிசுத்த வாட்டிகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே நம்மளை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். யாரை என்றால் உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை. எல்லாரையும் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஆடம்பரமா மதிகேடனா வாழ்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வைராக்கியமா ஒரு சேனை எழும்பி கொண்டிருக்கிறது. உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளை ஒரு ஆவிக்குரிய சேனை எழும்பி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட முகத்திரைகள் எல்லாம் கிழிக்கக்கூடிய ஒரு சேனை எழும்பி கொண்டிருக்கிறது. கிழிக்கப்படும் தலை கொண்டு நிற்கக்கூடிய நாட்கள் வரும். இப்படி உனக்கு வரக்கூடாதுன்னா மனம் திரும்பீர். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை கர்த்தர் அனுப்பிவிட்ட போது அங்கே ஒரு சோதனையை கர்த்தர் வைக்கிறார். இந்த நாட்கள்ல நான் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய காரியங்களை நான் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கிறேன். நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்திலே கர்த்தருக்காக உண்மையாய் சத்தியமாய் அறிவிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மனைவியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கணவனை ஒப்புக் கொடுக்க சூழ்நிலைகள் வரும். அநேக சூழ்நிலைகள் வரும். தேவனுடைய ஜனங்களே, சொல்றாருல்ல ஆண்டவர், சிலுவனா இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இருதயமெல்லாம் நொறுங்கும். ஐயோ என் பிள்ளை சாகுறது, ஐயோ என் கணவன் மறித்து கொண்டிருக்கிறாரே, ஐயோ என் மனைவி மறித்து கொண்டிருக்கிறாளே, வேதனை புழு துடிச்ச மாதிரி நம்ம துடிப்போம். ஆனாலும் அவர்களை நாம் நித்திய ராஜ்யத்தில் சந்திப்போம். இதுதான் சிலுவை எடுத்துவாங்க. ஆபிரகாம் ஐயா எதையுமே யோசிக்காம கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் போனார் மோரியா மலைக்கு. அங்க போய் கத்தியை ஓங்கி பலி செலுத்தினார் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அதனால கர்த்தர் ஒருவனை வா என்றால் வரணும், போ என்றால் போகணும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் செய்த தேவன், உண்மை உள்ளவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் இருக்கிற ஒரு வார்த்தை கூட மாறாத வார்த்தை. அதனால இந்த நாட்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, வானா வா, போனா போ, உண்மையா ஊழியம் செய், என்ன பின்பற்று, எல்லாவற்றையும் விட்டுட்டு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்று, இவங்களை பின்பற்றாத. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று நீங்க சொல்லுகிறீங்க. அதுவும் அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்ற வேண்டும் என்று இந்த நாட்கள் எங்களுக்கு போதித்தீங்க. ஏசப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வருகிற பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் இருந்து விடாதபடி எங்களுக்கு கொடுத்திருக்கிற சிலுவை நாங்கள் எடுத்துக்கொண்டு உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு பலன் தாங்க. ஏசப்பா, அனாவசியமாய் உங்களுடைய நாமத்தை தூசிக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்ட கள்ள ஓநாய்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பணத்துக்கு பின்னாக ஓடுகிற, செழிப்பின் உபதேசத்துக்கு பின்னாடி ஓடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட பொல்லாத சன்னதியை கர்த்தர் சந்திக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு எச்சரிப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை நீர் கொடுத்து அந்த மக்களை மனம் திரும்ப வேண்டும் நாங்கள் செபம் பண்ணுகிறோம். இப்படிப்பட்ட பலத்த காரியங்கள் நீங்க செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்களேப்பா. இப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்ப தேவாதி தேவன் கர்த்தாவே நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்களுடைய பொற்பாதம் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லா அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.